நமக்கு என்ன நடக்குமோ அது நடந்துதான் தீரும். திருமண பொருத்தம் மட்டும் சொல்லல. நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் இருந்தா கண்டிப்பா வேலை கிடைக்கும். நல்ல மனைவி வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல மனைவி என்பவர் இருப்பார். இது அவரவருடைய ஜாதக பலனை பொறுத்தது. ஒரு ஜோதிடர் என்பவர் திருமணத்தை தீர்மானிப்பவர் அல்ல. திருமணத்தை தீர்மானிப்பது அந்த இறைவன் தான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 2வது திருமணம் செய்யும் பொழுது கூட அவசியம் திருமண பொருத்தத்தை பார்த்துத்தான் ஆக வேண்டுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி தனியா எடுத்து வச்சுட்டு முதல்ல அப்படி யோசிப்போம். நமக்கு என்ன நடக்குமோ அது நடந்துதானே தீரும். இதுல நம்ம போய் அதை குறுக்கால அதுல போடுறதுனால என்ன பலன் யோசிச்சு பாருங்க. நமக்கு என்ன நடக்குமோ அது நடந்துதான் தீரும். திருமண பொருத்தம் மட்டும் சொல்லல. நமக்கு ஒரு வேலை கிடைக்கணும் இருந்தா கண்டிப்பா வேலை கிடைக்கும். நல்ல மனைவி வர வேண்டும் என்று சொன்னால் நல்ல மனைவி என்பவர் இருப்பார். இது அவரவருடைய ஜாதக பலனை பொறுத்தது. நமக்கு என்ன நடக்குமோ அது நன்றாக நடந்துதான் தீரும் அப்படிங்கிறத நான் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, எனக்கு என்ன நடக்குமோ அது நடக்கும் நான் நினைச்சிட்டுதா அப்புறம் நான் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும் தானே. எதற்காக தெரியுமா? நமக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்கானே தவிர அதனை மாற்ற யாராலும் இயலாது. கல்யாணம்னு வரும்பொழுது இந்த நேரத்திலே திருமணத்தை நடத்தலாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த நேரத்திலே திருமணத்தை நடத்தலாமா? என்ன மாதிரியான குணத்தினை கொண்ட வாழ்க்கை துணை என்பது அமைவார்? அது ஆணாக இருந்தால் மனைவி என்பவள் எப்படி அமைவாள், அவருடைய குணம் எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். அல்லது ஒரு பெண்ணாக இருந்தால் நம்முடைய கணவர் எந்த மாதிரியான ஒரு குணத்தினை கொண்டிருப்பார், அவரோடு நமக்கான உறவுமுறை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலேயுமே அந்த 7ஆம் இடம் என்பது தெளிவாக சொல்லிவிடும். அதை தெரிந்து கொண்டாலே போதுமானது. நமக்கு ஒரு கோபக்கார மனைவி தான் வருவான்னு எழுதி இருந்தா அதை மாற்ற யாராலுமே இயலாது தானே. நமக்கு வரக்கூடிய மனைவி சற்று கோபப்படுவதாகத்தான் இருப்பாள். அதை தெரிஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இது எனக்கு எழுதப்பட்ட விதி, என்னுடைய மனைவி இப்படித்தான் இருப்பாள் எனக்கு எழுதி இருக்கு, இதை மாற்ற யாராலுமே இயலாதே. அப்படி இருக்க நான் பொருத்தம் பார்க்கறதுனால என்ன மாறிட போகுது? எதுவுமே மாறாது தானே. இதை நான் சொல்றது நிறைய ஜோதிடர்களுக்கு மன வருத்தத்தை தரலாம். ஒரு ஜோதிடர் என்பவர் திருமணத்தை தீர்மானிப்பவர் அல்ல. திருமணத்தை தீர்மானிப்பது அந்த இறைவன் தான். இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க போய் 100 ஜாதகம் பாக்குறீங்க ஒரு ஜோசியர்கிட்ட, அவர் ஒரு 30 ஜாதகம் பொருத்தமா இருக்கு, ஒரு 70 ஜாதகம் பொருத்தம் இல்லைன்னு ஒதுக்கிட்டாருன்னா கூட ஒரு 30 ஜாதகம் பொருத்தமா இருக்குன்னா அந்த 30 பேரையும் திருமணம் செய்து விடுகிறோம். இல்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம அதுல ஃபில்டர் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு எது ஒத்து வரும் ஒத்து வராதுலாம் பார்த்து நம்ம போய் கல்யாணத்தை பண்றோம் தானே. ஆக ஜோதிடர் என்பவர் திருமணத்தை தீர்மானிப்பவர் அல்ல. திருமண பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மனப்பொருத்தம் என்பது இருந்தாலே போதுமானது. இந்த ஜோதிடரே எப்படி எழுதி கொடுத்திருப்பான்னு பார்த்தா 10க்கு 8 பொருத்தம் இருக்கு. மனப்பொருத்தம் இருந்தால் தாராளமாக நீங்கள் திருமணத்தை நடத்தலாம் எழுதியிருப்பார். ஆனால் மனப்பொருத்தம் என்பது எப்பொழுது வரும் தெரியுமா? ஜாதகத்திலே கிரகங்கள் பொருந்தி இருந்தால் மட்டும்தான் மனப்பொருத்தம் என்பதே வரும். ஜாதகத்திலே கிரகங்கள் பொருந்தவில்லை என்று சொன்னால் மனப்பொருத்தம் என்பது வரவே வராது. இதையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் ஒருவருடைய ஜாதகத்திலே கலத்திர தோஷம்ங்கிறது இருக்குன்னு சொன்னா 2வது திருமணம் கண்டிப்பாக நடந்துவிடும். இவருக்கு இருதார அமைப்பு இருக்குன்னு சொன்னால் அந்த விதியையும் யாராலும் மாற்ற இயலாது. ஒன்று மனைவியானவர் இவரை விட்டு விவாகரத்து வாங்கி பிரிந்து சென்றிருப்பார், அல்லது ஏதோ ஒரு விபத்தின் மூலமாக அவர் மனைவினை இழக்கக்கூடிய சூழல் என்பதும் நேரலாம். அதனை எப்படி தவிர்க்கலாம்னு நம்ம பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னு சொன்னா, இந்த வயதிலே ஒரு 32 வயதிலே இவருக்கு 2வது திருமணம் நடைபெறும் ஒரு விதி இருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ 32 வயசு வரைக்கும் இவர் கல்யாணமே பண்ணாம இருந்துட்டாருன்னு சொன்னா அந்த ரூலை தாண்டி வந்துடுறாரு இல்லையா. 32வது வயதிலே, அதாவது 2வதாக எப்பொழுது திருமணம் நடக்கும்னு இருக்கோ அப்பொழுது முதல் திருமணத்தை நடத்தும் பொழுது அவருக்கு அந்த முதல் திருமணமே நல்ல பலனை தந்துவிடும். இதுதான் ஜாதக ரீதியான, அதுக்கு தான் நம்ம ஜாதகத்தை பார்க்கிறோம். இந்த நேரத்துல கல்யாணம் பண்ணலாமா, இல்ல இவருக்கு கலத்திர தோஷம் இருக்கு, கொஞ்சம் லேட்டாதான் பண்ணணும்னு சொல்லுவார் இல்லையா ஜோதிடர், அதற்குத்தான் ஜாதகத்தை பார்க்கிறோம். அதையும் மீறி இல்ல நல்ல சம்பந்தம் வந்துருச்சுன்னு நம்ம பண்ணும் பொழுதுதான் இதுபோல் 2வது திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பானது சேர்ந்து விடுகிறது.
ஆனால் உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இரண்டாவது திருமணமாக இருந்தாலும் சரி அல்லது முதல் திருமணமாக இருந்தாலும் சரி, நீங்கள் பொருத்தம், அதாவது நீங்க ஒரு நட்சத்திர பொருத்தம் கணக்கு வச்சிருப்பீங்க தெரியுமா? தினம், கணம், மாகேந்திரம், ஸ்ரீதீர்க்கம், யோனி, ராசி, ராசியாதிபதி, ரஜ்ஜு, வேதை, நாடின்னு ஒரு 10 பொருத்தத்தை வச்சிருப்பேன். இதை பார்க்க வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. அவர்கள் இருவருக்கும் பிடித்திருந்தாலே, பரஸ்பரம் பிடித்திருந்தாலே தாராளமாக நீங்கள் திருமணத்தை நடத்தலாம். இறைவன் நமக்கு என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். அதனை ஜோதிடரிடம் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டியது. இந்த நேரத்திலே திருமணத்தை நடத்தலாமா வேண்டாமா என்பதை மட்டும் தெரிந்து கொள்ளலாம். வரக்கூடிய வாழ்க்கை துணையினுடைய குணநலம் என்பது எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் அதற்கு ஏற்றாற்போல் உங்களை தயார்படுத்திக் கொள்ளும் பொழுது நிச்சயமாக இரண்டாவது திருமணம் என்ற பேச்சிற்கே இடம் இருக்காதல்லவா? சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.